அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபாடு செய்து கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. இந்த பெயரை வைத்தவர்களே பிராமணர்கள் தான். இதுதான் அந்த இடத்துல அவங்க வெளியிலேருந்து வராங்க. வந்த உடனே பார்த்தா அவங்களுடைய இதெல்லாம் தாண்டி சாப்பிட்டுடுது இந்தியாவில் இருக்கிற நாகரிக வளர்ச்சி. அவங்க தான் வச்சதே என்னன்னா கடவுளை காணும் சூத்திரன் கண்டவர்கள் சூத்திரர்கள்னு. அதுக்கப்புறம் உடனே அதனால தான் கெட்டணம் பிடிச்சோணும். இந்த கெட்டணம் பிடிச்சோனுங்க அப்படி புகழ்ந்து முதல்ல உள்ளே வந்துடுறது. உள்ளே வந்துட்ட உடனே அது ஒரு மெதுவாக அடுத்த கட்டங்கள் பிறந்தோம் சூத்திரவான் மாற்றி அடிக்கிறது மெதுவாக எழுதி வச்சு கேவலப்படுத்தார். பிராமணனுடைய கெட்ட எண்ணமே அவளுடைய இயல்பு பிறரை கேவலப்படுத்திக்கினே இருந்து தன்னை ஒஸ்தியாக சொல்லிக்கினே இருக்கிறது. சரி, ஒஸ்தியாக இருந்து சொன்னால் பரவாயில்லன்னா அப்படி இல்லை. அவன் செய்கிற அட்டுழை எல்லாமே செஞ்சுட்டு ஆனால் அதுதான் ஒஸ்தியான். இவங்க அவ்வளோ உயர்வாக கடவுளை கண்ட சூத்திரம் கண்டாலும் சூத்திரன்னா கூட அவங்க மட்டம் தானா. இப்படி அவனுடைய மைண்ட் செட்டு. இது அவனுக்கு இங்கே மட்டும் இல்லை, யூத சமயத்திலிருந்தே இதே வேலை. 3000 வருஷம் அவனுக்கு இதே வேலை தான். அங்கேருந்துடைய சமணத்தில் அதை செஞ்சு, அங்கே அப்புறம் பௌத்த சமயத்தில் செஞ்சு, அப்புறம் இப்போ இந்து சமயம் செஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ தான். இங்கேருந்து ஓடி கிறிஸ்டிய சமயத்தில் போகிறானுங்க, அங்கே செய்வானுங்க, இஸ்லாத்தில் செய்வானுங்க, எல்லாத்தையும் அழிவு தான். அந்த சமயம் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கமே அவங்களுக்கு வேலை செய்ய விடாமல் பார்த்துப்பான். இவன் டாமினேட் பண்ணிவிடுவான். முதல்ல போயிட்டு ஒரு யுத்தம் நடக்குது. ஒரு யுத்தம்னா உங்களுக்கு தெரியாத ராஜேந்திர சோழன், பெரிய பெரிய சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள், சத்ரபதி சிவாஜி எப்படிலாம் வெற்றி பெற்றாருன்னா அவன் முதல்ல என்ன செய்வான், அவனுடைய படையில் கோழைங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஒழிச்சிடுவான். கோழைங்க ஒரு கோழையை உள்ளே வச்சாலே அவன் 100 வீரனுங்களை கோழையாக்கிடுவான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், முதல்ல முன்னால் போவான். அவன் வா லெஃப்ட் ரைட் வா பார்த்துக்கலாம் ஆய்வுன்னு வாய் உதார விட்டு அவன் படி ஐயோ மடி அவன் ஒருத்தன் திரும்ப ஓடனோடனே எல்லாம் 100 பேர் அவன் பின்னால் விட்ருவான். ஐயோ இவனே போயிட்டான். இதை தான் பிராமணன் செய்வான். அவன் அந்த சமயத்துள்ள நுழைவான். பெரும்பாலும் இதில் இந்த சண்டை சச்சரவு கிடையாது, கருத்துக்கள் தான் இதில். அதனால் ஆமாம் இப்படிதான் அப்படியா வாதம் பிரதிவாதம் பாண்டித்தியம் என்ன வாத கேசாரி வாத புலி வாத சிங்கம் இப்படிலாம் வச்சுக்கணும் கொச்சாமுச்சான்னு பண்ணி, அப்புறம் சடங்கு சம்பிரதாயம் வச்சு மந்திரம் தந்திரம் எல்லாம் வச்சு செம்ம கெத்து காட்டிக்கினே இருப்பான். காட்டினோடனே ஜனங்கள்லாம் இவங்க தான் பெரிய இது, அப்போ இவங்க சொல்கிறது கேட்டதா சமயத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு நினைப்பு ஏற்படுத்திட்ட உடனே ஆனால் அது அழியும் போது விட்டாஞ்சவரின்னு இவன் தான் முதல்ல எஸ்கேப் ஆகிவிடும். யூத சமயத்தை ஒழிச்சானுங்களே இயேசுவை கொலை பண்ணுற அளவுக்கு அதை இது பண்ணி அவங்கள உண்மையாளர்களை கொலை பண்ணிட்டோன்னே அந்த சமயம் அழிஞ்சிடும். அப்புறம் அந்த அழியுதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த 70 வருஷத்தில் கண்டுபிடிக்கிறான் பாரு. இதுக்கப்புறம் இது இயேசு புகழ் பரவுது, இதுக்கப்புறம் இருந்தால் நம்மளுக்கு தீர்த்து கட்டுறோண்டான்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓடியது ஒரு குழு தான் இது. புரியுதா? அப்போ பழி பூரா யூத சமயம் மேலே உழுது போச்சு. 2000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி அவனுங்க சொல்கிறானுங்க இவனுங்க செஞ்சானுங்க, இந்த பிராமணனுங்க செஞ்சானுங்க பழி, இவனுங்க தான் இயேசுவை கொண்டானுங்க. கடைசியில் யூதர்கள் இயேசுவை கொண்டாங்கன்னு எங்கள் மேலே பழியை போட்டு எஸ்கேப் போயிட்டானுன்றான். இப்போ சொல்கிறேன் 2000 வருஷம். இங்கே சமண சமயம் நோஞ்சு பௌத்த சமயம் நோஞ்சு கச்சாமுச்சான்னு ஆக்கி பெருக்கி காட்டி மகாவீரர் பெருக்கின்னு நடக்கலை, வாயில் மாசு போட்டு நடக்கலை. என்ன அவர் சொன்னதெல்லாம் புலநடக்கம், அந்த மாதிரி தன்னை வென்றவன் மகாவீரன் என்ன அந்த இதில் கொண்டு போகிறாரு. ஜீவஹிம்சை இருக்கக்கூடாது இல்லை. இவனுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு பூஸ்டப் கொடுத்து பெருக்கிக்கின்னு நடந்து காட்டுறது, வாயில் மாஸ்க் போட்டுக்கின்னு காட்டுறது எல்லாம் காட்டி இவனுக்கு முன்னால் வந்துட்டோன்னு சாஸ்திரமே கிடையாது ஜைன மதத்துக்கு உண்மையிலேயே. அதில் இன்னும் குறிப்பில் என்ன இருக்குதுன்னா முதலிலே ஒரு பிராமணன் தான் சாஸ்திரம் எழுதுகிறான். தன்னை மகாவீரரின் சீடர் என்று சொல்லிக்கொண்ட ஒரு பிராமணன் சாஸ்திரம் எழுதுகிறான் இருக்குது இன்றைக்கும் குறிப்பு ஜைன மதத்தில். இதை தான் செய்வான், சாஸ்திரம் எழுதிப்பான். சாஸ்திரம் எழுதினாலே அவன் வீக்குன்னு அர்த்தம். நான் இப்போ எல்லாம் சொல்லிக்கின்னே வரான். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் ஈஸியாக வழி சொல்லுங்கள் சாமி. சரி, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படியே ஒரு நோட் பண்ணிக்கோ. வரும்போதே எல்லாம் அங்கே என்ட்ரன்ஸில் காலை கழிக்கணும். அப்புறம் இங்கே
அப்புறம் எல்லாத்தையும் அப்படி சுற்றின்னு வந்துடணும். அப்புறம் நாடி சுற்றி போய் செய்யணும். அப்புறம் வசி செய்யணும். ராமராமா சொல்லணும். சரியா போச்சு போ அப்படி ஒரு சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். புரியுதா? எல்லாமே காலின்னு அர்த்தம். ஏன்? புறச்சடங்கு இது. புறத்தில் மட்டும் எல்லாம் செஞ்சுட்டு அது அகன்ற உள்ள அது நாஸ்தியாக போய் கிடக்கும். இதை தான் பாமனை தான் செய்வோம். அப்போ அந்த மன போராட்டம் தான் பக்தியே. எல்லா பக்தர்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மனம் போராடும். உங்களுக்கு இந்த மன போராட்டம் தான் பக்தின்னு வரும். பிரம்மேந்தர் தான் ரொம்ப தெளிவாக டெஃபினிஷன் சூப்பராக அவர் தான் கொடுக்குறார். மனப்போராட்டம் தான் பக்தி. அந்த மனப்போராட்டத்தை எது சாவடிச்சுதுன்ற சடங்கு சம்பிரதாயம் சாவடிச்சிடுது வெளியில் இல்லையா? அப்பா அம்மாவை காப்பாற்று, ஐயோ அப்பா அம்மாவை காப்பாற்றலைன்னா அவங்க சாபம் விட்டா அன்னையும் பிதாவும் முன்னேறி பத்தவங்க சாபம் ஜென்மத்துக்கு நம்மளை தங்கடா நல்லவளை இன்னும் இதெல்லாம் இருக்குது இங்கே நம்ம தமிழ்நாட்டில். இன்னும் அந்த அளவுக்கு அவனுக்கு அழிக்கலை. இந்த மாதிரி அங்கே இருந்தால் எனக்கு யூத சமயத்தில் அவனை வெட்டியே போட்டணுன்னா அப்போ அவ்வளோ பெரிய பாவம் வந்து மோசே சொல்லிக்கிறாருன்னா, கடவுள் மோசேக்கு சொல்லிக்கிறாருன்னா அப்போ பெரிய பாவம்ன்ட்டு அவன் இருந்தான். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தப்பு செஞ்சா வெட்டி போட்டுருவானுங்க. அது பயந்துக்குனா தான் அப்பா அம்மா வயசான காலத்தில் அப்பா அம்மா காப்பாற்றினவங்களா அப்படிலாம் போயின்னு இருந்தது. அவனு உள்ளே நோஞ்சானு இப்போ தொலைன்னு முதல்ல நோய்வானுங்க. ஆமாரி இன்னுவானுங்க நாங்கள் தான். அப்புறம் அப்படியே மடங்கள் எல்லாம் வரும். அப்புறம் பீடாதிபதிங்கன்னுவானுங்க. அவங்களுக்குள்ள பிராமண பீடாதிபதி சங்கம்னு வைப்பானுங்க. அப்புறம் பெரியவோ அவர் தான் அப்படியே அவர் தான் இவர் தான் அவருன்னு தூக்குவானுங்க மீதி பேர். அது இது ஒரு கூட்டு கொள்ளன்றாங்கல்ல, அது மாதிரி கூட்டு கும்ப கூடி ஏமாத்துறது. பிராமணனுடைய ஏமாத்தினால ஞாபகம் வச்சுங்க. தாசமார்கள் மட்டும் நம்ம பிராமணன் ஏமாத்துன்றது கும்ப கூடி ஏமாத்துறது. ஒருத்தன் ஏமாத்துவான், இன்னொருத்தான் அதுக்கு ஆமாம் அப்படிதான் அப்படின்வான். புரியுதா? ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி ஏமாத்துறது. ஏமாற்றி இவனுக்கு ஜெருப்பு காட்டி கடைசியில் என்ன பண்ணோன்னே இந்த மாதிரி நான் அப்பா அம்மாவை காப்பாற்றாது போயிட்டேன், எனக்கு எங்கே சொர்க்கத்தில் இடம் கிடைக்க போகுதுன்னு பயமாகுது. ஆமாம் நீ அது மாதிரி போய்ட்டா அப்போ மோசி சாட்டப்படி என்னை வெட்டி கொள்ளுங்கடா, நீ நானே அவனே முன் வந்தால் கூட நீ ஒன்றாலாம் வேணா ஒரு தழுப்பாக ஒரு காசு கொடுத்துரு, நான் மந்திரம் சொல்லி உன்னை சரி கட்டிடுறேன் போ. அந்த இடம் தொலைதொலனாகிறானே இவன் முன்னாடி வந்துட்டான். இவன் தான் குரு, இவன் தான் இது. அது இயேசுவே சொல்கிறார், பொது வெளியில் 4 ரோவில் நின்று ஜெபம் பண்ணி காட்டுவானுங்களா இவனுங்க. அப்படியே ஜெபம் பண்ணி அப்போ பார்க்குறவங்க தான். அதை பார்த்து இயேசு சொல்கிறார் அவங்க சீடர்களுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, நீ ஜெபம் பண்ணுறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கட்டும், தனியாக அறையில் ஒரு கதவு சாத்தின்னு உள்ளே தனியாக ஜெபம் பண்ணும், உனக்கும் கடவுளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுன்றாரு இயேசு பைபிளில். தெரியுதா? அவ்வளோ அநியாய கொள்ள அப்பவே இவனுங்க அந்த வெளியில் நம்ம எல்லாரும் காட்டுற மாதிரி அப்படி பார்த்து அவனுக்கு வசதியாக காட்டிக்கினே இருக்கிறது. அதுதான் கண்டிக்கிறாரு அவர். சரி காட்டுற சும்மா விட்டியான்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் வீக்காக்கி விட்றது. அவங்கள நெறிப்படுத்துறதுக்காக கடவுள் காட்டலையே, நீ தழுப்பாக காசு கொடுத்துட்டு பரிகார பூஜை பண்ணிக்கோ, சரியாக போச்சு சொல்லிடுறது. சொல்லிட்டு உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு பிறகு அவனா அப்பா அம்மா காப்பாற்றுவானே. உண்மையிலே மனசாட்சிக்கிறேன் ஒருத்தர் 2 பேர் தான் காப்பாற்றுவானே தவிர மீதி பேரில் அடப்பா நான் காசு கொடுத்துட்டேன் சரியாக போச்சு. அதையே தான் இங்கே 2000 வருஷம் கழிச்சு இங்கே ஒரு பாப்பாவும் சொல்கிறான் பாரு. பிராமண சங்கத்தில் ஒரு நாடார் பையன் வந்தான், நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிற, நீ பாவம் செய்யி, எனக்கு காசு கொடுத்துரு, வேஷ்டி சுண்டு எடுத்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிட்டீங்கன்னா உன் பாவத்தை நான் வாங்கிக்கிறேன். பச்சையாக சொல்கிறேன் சார், அது பண்ணு சமூக வாழ்ந்து பூரா பரவு. உண்மையில் நீங்கள் நம்ம நேற்று மதியம் நான் படுத்து தூங்கினேன், வேலை டப்பு மேலே செய்ய தூங்க கொஞ்சம் கழிஞ்சிச்சு. ஆனால் படுத்துக்கினே நான் திரும்ப ஞாபகம் வந்துச்சு, இவன் பண்ண என்னடா இவ்வளோ நியாயம் பண்ணுற குசி இவனுங்க, என்னடா இப்படி பண்ணுறானுங்க. சிரிச்சுன்னு இருந்தேன், தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் கழிஞ்சு போச்சு. நல்லா படுத்துன்னு நானே வாய் விட்டு சிரிச்சுருந்தேன். அவ்வளோ தமாஷா இருக்கும். அந்த நிலைகளில் தெரிஞ்சவங்களுக்கு அது அவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா அது அந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் அழகாக பப்ளிக்கில் அடிச்சு நொறுகிறான் பாரு, அவனை கேட்டுக்கிறது ஆள் கிடையாது. ஏன்னா சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். அது தெரிஞ்ச மகான் ரொம்ப அதிக ரேராக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது, ஒரு இது மாதிரி இருக்குது போகுது, சாஸ்திரத்தில் இருக்குது போர் அப்படின்ட்டுவான். சாஸ்திரம் இவன் எழுதுன்னு இவனுக்கு வராது. அப்புறம் நல்ல சாஸ்திரத்தில் புழு சாஸ்திரம் சொருவிடுவான். அப்போ சாஸ்திரம்லாம் பொய்யின்றியோ, அப்போனா இது பொய்யின்றியான்னு உண்மையை எடுத்து காட்டுவான். செம்ம தில்லாலங்கடி வேலைன்றாங்களா, அது இவனு தான் பாப்பானுங்க ஆடுறதுக்கு தான் உண்மையிலே தில்லாலங்கடி வேலை. அவ்வளோ தில்லாலங்கடி வேலை செஞ்சு ஏமாத்துறது. அப்புறம் அவன் இவரை கேட்டானா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு, எங்களுக்குலாம் பிரம்ம யஜ்ஜம்னு ஒன்று இருக்குதோ, அதை நாங்கள் செஞ்சோடனே எங்களுக்கு அந்த பாவம் போயிடும். ஏன்னா காஞ்சி பிரிவர் செய்யாத பிரம்ம யஜ்ஜமா, காஞ்சி பிரிவர் தெரியாத பிரம்ம யஜ்ஜமா, அவர் செய்யாத பிரம்ம யஜ்ஜமா. அவராண்டா மேலேருந்து ரிஜெக்ட் பண்ணி திருத்தினா விசிறி அடித்தாங்க. அவர் ரிஜெக்ட் பண்ணி விசிறி அடித்ததை நேரடியாக பார்த்து சொல்கிற ஆள் யாருமே இல்லை.
அதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. இப்போ நான் சொன்னோன்னு என்னை வந்து பொய்யன் புழுவேன் ஏமாத்துறான் இவன் வந்து பொறாமையில் சொல்கிறான் என்னென்னமோ போட்டுனேங்கிறான். நேற்றோட ஒருத்தர் இவர் விளம்பரம் தேடுகிறார் இதே மாதிரி போட்டுனே இருப்பான். போட்டுனே அந்தோடனே அதான் சொல்கிறேன், ஒரு பழி போடுற இடத்துல 1000 பழி போடுவான் பார்ப்பான். போட்டோன்னா ஒன்று ஒன்றா நீ உட்காந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். தெரியுதா? ஐயோ நான் அப்படி இல்லை, ஐயோ நான் உன்னை ஏமாத்தலை, ஐயோ நான் உன்னை விளம்பரம் இல்லை, இப்படி நீ நான் விளக்கம் சொல்லிக்கினே இருந்து நீ என்ன டயர்ட் ஆக்கி விட்ரு. அப்புறம் அதில் ஏன்னா 1-2 பழி நின்றுச்சுன்னா அதை தக்க வச்சுப்பான். சரி அதெல்லாம் தப்பு தான் விடு, இவர் காசு வாங்கின்னு கிறிஸ்டியானிட்டியை மாற்ற பார்க்குறாரு இன்னமும் போட்டுனேங்கிறான். போட்டுனுங்கன்னா அது ஏன்னா 1 நின்றுச்சுன்னா மீதியெல்லாம் தள்ளிட்டு அதையே வச்சு இவர் பொய். அப்போ காஞ்சிபுரம் தூக்கி விசிறி அடிச்சதெல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டேன்னா போச்சு. ஜனங்க பாமர ஜனங்க தானே, அவங்களுக்கு தேவை அறியாமை நிறைந்த பாமர மக்கள் தான் அவனுடைய பிராமணனுடைய வாய்ப்பே. அதனால் அந்த ஜனங்கிட்ட அதே ஜனங்களுக்கு ரெண்டுமே தெரியாது, இது உண்மையா இது உண்மை இல்லையா ரெண்டுமே தெரியாது. அதனால் யார் சொல்கிறது ஆன்னு பார்த்துன்னு இருக்குது. அதனால் இவர் இப்படி இப்படி இப்படியே அதனால் இவர் பொய், அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் சும்மானம் காட்டியான் அப்படின்னு சொல்லி முஷ்டான்னா சிறைப்பு. அதுதான் நான் ஒரு வகுப்பில் சொன்னேன். பிராமணன் எந்த ஒரு குற்றச்சாட்டை நீ அமல வச்சாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். அதுக்கு பதில் நீ யோகியமா அப்படின்னு இதை ஒன்றே தான் பதில் சொல்லுவான். நீ யோகியமா நீ யோகியமான்னு அதை சொல்கிறவன்னு அயோக்கியனை காட்டிட்டா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அவனுடைய டெக்னிக்கு. அப்போ நீ யோகியமான்ற ஆமாம் யோகியன்னு சொன்னவர் இயேசுபிரான் சொல்லி நிரூபித்து காட்டினோடனே அப்போ அதுவும் தோத்துட்டோடனே கொலை பண்ணிட்டு அவ்வளோதான். சட்ட ரீதியாக இவர் வந்து சாஸ்திரத்தை கடவுளின் விரோதி. இப்போ கூட சொல்கிறான் பாரு அவனை வருது, நான் பிராமின் வந்து ராமர் விற்கிறத தோட்டம் உலகத்துக்கு அழிவு வரும். வேறு வடக்கில் இருக்கிற சங்கராச்சாரியா சொல் உலகத்துக்கு ராமரே நான் பிராமின். அது நான் அதுக்கிட்ட போல் அரசியல் உள்ளெல்லாம் போல. ஆனால் நீங்கள் அந்த கான்செப்ட் வரைக்கும் எடுத்து பாருங்கள். ராமரே வந்து நான் பிராமின், அது ஒரு நான் பிராமின் தொட்டு எடுத்து பிரதிஷ்டை பண்ணால் உலகத்துக்கு அழிவு வருமா சொல்கிறான். சார் இன்றைக்கி செம்ம இது ஓடின்னு இருக்குது ஜேன்னு வலைதளங்களில் எல்லாத்துலேயும் ஓடின்னு இருக்குது. அப்படியே இப்படியே அழிவு வந்துச்சு என்ன செய்யுது ஏதாவது செய்யுது எவனுக்காவது மூலம்னா அதை நான் பிராமின் வார்த்தை எவனும் யூஸ் பண்ண மாட்டான். அதான் ஒரே வேடிக்காது. ஏன்டா அவ்வளோ பயங்கள் எப்படிக்கிறான், அவ்வளோ பயங்கள் எப்படிக்கிறான் நான் பிராமினுங்களை. இந்த சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ராமர் நான் பிராமின், நீ சொல்கிற ஆள் அவர் யாரோ ஒன்றா இருக்கட்டும், நான் அவங்க எந்த அரசியல் சப்போர்ட்டுக்கு நான் போகிறது இல்லை, அவங்க அரசியல் எதிர்ப்பு நான் போகிறது கிடையாது. ஆனால் அந்த கான்செப்ட் கிடையாது. அவர் நான் பிராமின் தொட்டு அங்கே வச்சா அதால் உலகத்துக்கு அழி வருமா தீட்டு வருமா சங்கராச்சாரம் சொல்கிறான். அது அப்படி ஆமான்ற மாதிரி கேட்டுனுக்குறானுங்க. சரி எல்லாம் இன்றைக்கி இது என்னன்னு சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க, இதை தான் நான் லெப்ட்டுன்னு வச்சுன்னு வரேன். அதெல்லாம் பேசவே கூடாதுங்க. நான் தான் சொல்லிட்டேன், அரசியலில் பேசக்கூடாது, அரசியலில் பேசக்கூடாது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நான் ஒரு ஸ்பீச்சை போட்டு யூடியூப்லேயே போட்டேன், அரே நான் பிராமின் ராமா அரே நான் பிராமின் கிருஷ்ணான்னு நீ பஜனை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அரே ராமா அரே கிருஷ்ணான்னு பிராப்பம் தலையில் இருக்கிற ஒரு அமைப்பு அதுக்கு கூட சேர்ந்து அரே ராமா அரே கிருஷ்ணான்னு ஒன்று, ராமரை நான் பிராமின் கிருஷ்ணன் நான் பிராமின். ஆனால் அந்த பாப்பான் அந்த அமைப்பு ஏற்படுத்தணும் பார்ப்பான். அதனால் கட்சியில் எங்கே முடிச்சான் நல்ல கூட்டம் சேர்ந்து பணம் சேர்ந்து வெளிநாடுலாம் எல்லாம் இது பண்ணி ராமர் புகழ் பரவுறான், கிருஷ்ணர் புகழ் ராமர் புகழ். என்ன கட்சியில் நான் சொல்லிட்டான் நான் பிராமணலாம், நான் இங்கே அவங்களுக்கு மேய்க்கிறதுக்கு எஜமானலாம் பிராமணர்கள், இப்படி தான் கடவுளை படிச்சுட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டு முடிச்சிட்டான். புரியுதா? அப்போ இந்த பெரிய பெரிய அரசியல் தலைவராக இருக்கிற நான் பிராமணுங்க எல்லோரும் மூஞ்சிலே கறி பூசுனா அப்போ அவன் மூலையும் சேர்த்து தானே பூசுனது. எனக்கு இப்போ புது ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. நான் தான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் புரியுது என்ன இந்த பிராமண வசதியாக பேசுறத நினச்சின்னு நான் பிராமணுங்களை நாயின்றான் இவன் விடுவாங்களா? அவன் எவ்வளோ பேர் புகழ் சிலை சமாதி வச்சு எப்படியாவது அப்படியே ஒரு வசதி கடவுள் சமம்னு அப்படியே ஆக்கி காட்டுறது தான் எல்லா இவனும் இருக்கிறான். எல்லா அரசியல்வாதிகளும் ஒருத்தலைனாலும் ஒருத்தன் அப்படி இப்படின்னு அப்படின்னு எப்படியாவது ஒரு விதத்தில் தான் வசதின்னு காட்டிக்கிறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறான். அவன் மூஞ்சில் நீ கறியை பூசுறதா தானே இது நான் பிராமின்ல நான் இங்கே என்ன அப்படியா சரிவா. அப்போ நான் அதை தான் அந்த ஸ்பீச்சில் சொன்னேன். அது பறவை பார்க்குது 150 வியூஸ் 128 பேர் பார்த்துக்கிறாங்க, இப்படி தான் இருக்குது. ஆனால் எங்கேயும் எப்படியா அது அந்த விஐபிஸுக்கு எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துடுது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயா 128 வியூஸ் போனால் போதாதா? 128 பேர் தான்
முகேஷ் தங்க போனால் போதும், எனக்கு அது போதுன்னுக்குது. அதில் போட்டிருந்தேன் அரே நான் பிராமின் ராமா, அரே நான் பிராமின் கிருஷ்ணா சொல்லிட்டு. ஆனால் அந்த நான் பிராமின் மட்டும் இங்கிலீஷில் போட்டு ராமா கிருஷ்ணான்ற தமிழில் போட்டேன். முடிஞ்சா இன்னொரு விஷயம் போட்டு இங்கிலீஷ்லேயே அரே நான் பிராமின் ராமா, அரே நான் பிராமின் கிருஷ்ணான்னு போடல. கொஞ்சம் மாதிரி அவங்களுக்கு வரைக்கிட்டோம், இது கரெக்டாக தான் சொல்கிறார் இவர். அதுக்காக சொல்ல வர. அப்போ அந்த மாதிரி அந்த பாப்பம் வளர்னதை இப்போ இந்த என் பொண்ணு நிலையில் இருக்கிறவங்களாம் உண்மையிலே சிரிப்பு தாங்கலை. ரொம்ப நாள் நேற்று மதியம் படுத்துன்னு சிரிச்சு என்ன நம்ம தூங்காத நம்ம சிரிச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளுறான். இப்போ இன்னொருத்தன் வந்து அவன் டப்புக்குன்னு இன்னொன்று அடிச்சு தள்ளுறான். அந்த பிராமண பீடாதி பார்த்தீங்களோ அயோக்கியத்தெல்லாம் பண்ணுறாங்களேன்னு ஏதோ பீடியில் கேட்குறாங்க போது. அதெல்லாம் அந்த ஒரு ஏதோ ஒரு போர்ஷனில் மட்டும் எடுத்து போட்டுக்கிறான் ஒரு இதில். அவங்க எவ்வளவுதான் தவறானவர்களாக இருந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. லேட்டஸ்ட் சாப்பிட்றானு ஒருத்தன் அந்த பாப்பானே மேலேன்னு இந்த பாப்பானே மேலே அடுத்த பாப்பா வந்துனே இருப்பான் பொழுது கொட்டுறானுங்க. அப்படியே அந்த அழுகி போன அது சொல்ல முடியாது, கும்பல் அழுகி போன குசு விட்டுட்டு அது பாப்பார குசுவா வேற குசுவா நீ கண்டுபிடிச்சிக்கிடான்ற மாதிரி அடிச்சு தடுறானுங்க. கப்பு நாருது, ஒன்றும் பண்ண முடியல. அதை பெருமையாக நினைக்கிறான். சாஸ்திரத்தில் இருந்து அவனுக்கு விட்ட குசு நாராதுன்னு சாஸ்திரத்தில் இருந்து ப்ராக்டிக்கலாக நாருதடா. சாஸ்திரம் எழுதி வச்சுட்டா போதுமா? இந்த மாதிரி இது ஒருத்தனை மாற்றி ஒருத்தனை நம்ம என்னதான் நம்ம செய்யறது இவனுக்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. என்னாலும் முடிஞ்சது இப்படி லெப்டவுன் கத்துறது இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிடுது. இந்த வயசாக கொஞ்சம் டயர்டாகுது. அதனால் இது வந்து அப்படியே போயின்னே இருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்றாங்க இல்லையா? எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி செய்கிறோமோ கண்டிப்பாக ஒரு சிறிய அளவிலாவது குழுவினருக்கு விழிப்புணர்வு ஏற்படும். அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. காஞ்சிபுரம் விசிறி அடிச்சதை காட்டினது கடவுள், அது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாரும் தெரிஞ்சு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அது எனக்கு காட்டினா இதே மாதிரி எங்கன்னா காட்டில் எங்கன்னா தவம் பண்ண இடத்துலையோ வேறு யாருன்னா ஒரு மகானுக்கு காட்டியிருக்கலாம். அவங்க பொதுவாக வெளியில் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க மெதுவாக ஒதுங்கி போயிடுவாங்க. எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குதுன்னு கடவுளும் அந்த பெரியவங்களும் நினைக்கிறாங்க. நானே வம்பு தும்புல ஒதுங்கி போகிற ஆள், எதுலேயுமே தலையிடாத ஆள். நம்ம சாமி சமாதி ஆன பிறகு எனக்கு சொன்னார். ஒரு நாள் ஒன்று சொல்லுவார் இல்லையா, சந்திச்சு இந்த மாதிரிலாம் இங்கே நடக்கிறது யாருமே எனக்கு சொல்லலைன்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பேசும்போது நான் சொல்கிறேன் இல்லையா, அதுக்குன்னு உக்காந்து அப்படியே நான் அதெல்லாம் பிரசன்னம் பார்த்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஈவினிங் ப்ரேயர் முடிச்சு மாடியில் அப்படி லேசாக உலாத்துவேன். அப்போ சாமி பேசுவார், கேஷுவலாக பேசுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த டெலிபதிலே என்னை வளர்த்துறதோட்டு எளிதாக இருக்குது அவருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அப்போ தான் சாமி சொன்னார், நீங்கள் வந்து எதுலேயுமே தலையிட மாட்டீங்க. அப்போதுலேருந்து எனக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலையிடா கொள்கை. ஒரு எதுலேயுமே தலையிட, அங்கே ஒரு பிரச்சனை போட்டு வெட்டி மாலம் கண்டிக்க மாட்டேன்னா சாமி சொல்லிடுறது நீ நான் கடவுள், அதை சொல்லி வாழ்த்தார். நீ கடவுளை தேடுகின்ற சீடன், நான் கடவுளை தெரிந்த குரு. நம்ம ரெண்டு பேரும் நடுவில் சப்ஜெக்ட் கடவுள். இந்த நீ நான் கடவுள் இந்த மூணுல மட்டும் நீ தெளிவாக இருந்தினா நீ ஜெயிப்ப. நாலாவது அவன் இப்படி சொல்கிறான் இவன் இப்படி சொல்ல திரும்பி நின்னா தோத்துடுவான்னார். அதனால் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தவிட நீ நான் கடவுள் சாமி கடவுள் சொல்கிறார், நம்ம அதை தெரிந்து கொள்ள வந்துருக்குறோம். அதுலேயே ஸ்ட்ராங்கான. ஆனால் சாமி நல்லா கிண்டல் அடிச்சுட்டு அப்புறம் அவன் சரிதான் சரின்னாருங்க. இங்கே வெட்டி மடியிறான் ரோடில் அவன் பெரிய இதெல்லாம் நடக்கும். அங்கே சாமியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு போகணும்னு சொல்லி போலீஸ்லாம் வந்து இருக்கும் அவருடைய கிளாஸில். கண்டிக்கவே மாட்டேன். அவன் அனுபவத்தை தியான் பண்ணி சாமி சொல்ல இங்கே வெட்டி மடியிறான் அவன் ஒருத்தன் மட்டும் பை தூக்கி கிளம்பிட்டான். சரி அங்கடா போய் மீன் வாங்கிட்டு வர போகிறான்னு கிளம்பிட்டான். எது பற்றியும் கவலைப்படாமல் அவன் வரான்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி தான் இருக்கணும், அவன் தான் என் சீடன்ட்டு சொன்னார். என்ன பிரச்சனை, உன்னோட கோல் நாட்டம் ஒன்றே இரு, பொம்மல் ஆட்டம் ஒன்றே இரு, கரெக்டாக அடி. அது மாதிரி தான் அடித்தேன் நான். இப்போ இங்கே கூட இப்போ நண்பர்கள் கொஞ்சம் பேர் விடையில்
கரெக்டாக நான் சொல்கிறது வரைக்கும் நேராக கேட்டுன்னு இருக்கிற வரைக்கும் அவங்களால இருக்க முடியுது. டப்புக்கு நீ நான் சப்ஜெக்ட் கடவுள் வரையும் சரியாகுது. மூணாவதா நான் 1 2 3 4 இப்படி திரும்பினோன்னு உடனே உங்களை போய் அவங்களோட படுத்துருவாங்கன்னு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அவங்க கொடுக்கலன்னையும் ஐயோ போச்சு. அவர் குரு சொன்னதை ஞாபகம் இருந்தது. 1 2 3 நிற்கிற வரைக்கும் நீ ஜெயிப்ப. நாலாவதாக திரும்பி அவன் இப்படி சொன்னா இல்லை நீயே என்கிட்ட வந்து அவன் இப்படி அப்படி நீனா தோத்துருவேன்னாரு. நம்மக்கிட்ட வரவங்களாம் தோற்று போயிட்டாங்க. ஏன் அதில் நிற்க முடியல. சாமின்னா சாமி அதுலேயே அவங்களால நிற்க முடியல. உடனே 3 4 5ன்னு அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கணுன்னு ஒன்றுமே செய்ய முடியும். என்னால் அதுக்கு மேலே என்னுடைய வளர்ப்பு இப்படி. ஆனால் நானும் அந்த மரத்தை எதிர்பார்ப்பேன். நான் சாமியார், என் கூட இருக்கிறவங்களாம் சாமியாரும் கிடையாது இல்லையா? இப்போ நீங்கள் எல்லோரும் சாமியாருங்க. எல்லாம் குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கை. இங்கேருந்து நம்ம பெங்களூர் இருந்தால் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நாங்கள் இந்த கேட் உள்ளே நுழைஞ்ச உடனே சுத்தமாக ஆஃப் ஆகி எல்லாம் நல்ல பிள்ளைங்களாம் வந்து உட்காந்துரும் உங்ககிட்ட. இந்த கேட்டை தாண்டி நான் அப்படி போன உடனே நாங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் போட குரங்குங்க தான் அதாவது ஊற்று விட்டவாலாம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு தான் இருக்கிறோம். திரும்ப கேட்டு வரப்போ மட்டும் இந்த கேட்டுக்கிட்ட வந்தோடனே எல்லாம் ஆஃப் ஆகி நல்ல பிள்ளையா வந்துன்றேன். அவரே சொல்லுவார் ஓப்பனாக. அந்த மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க தவிர அவங்கள போய் அவன் எனக்கு கிள்ளிட்டான், இவன் என்ன குச்சியில் குத்திட்டான், இப்படி சொல்லிட்டான்னா என்கிட்ட வரவே முடியாது. வேறு வழி கிடையாது. ஏன் அவங்கள நான் கிடையாது. அவங்களும் உங்களை மாதிரி இங்கே வரவங்க. அவங்கவுங்க பக்குவம் முன்னியில் தான் அவங்கவுங்க நடந்துப்பாங்க. அவங்கவுங்க காய்தல் ஊத்தல் கோபம் தாபம் எல்லாம் தான் எல்லாம் இருக்கிற ஜனங்க தான். அந்த நாளில் குரு அவ்வளோ கிரேட்டாக நினச்சினேன். அவர் சொல்லி கொடுத்தது அவரே கிட்டில் அடிக்கிறவங்க நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன அப்புறம் கூட அப்புறம் பேசிப்போங்க. இவர் மட்டும் எதுலேயுமே தலையிட மாட்டார்ப்பா, எப்படிப்பா இவர் இப்படி இறாரு, கண்டுக்கவே மாட்டேன். தெரியுதா எந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டேன்னா, க்யூவில் போய் நான் காவியை போட்டுட்டு க்யூவில் போய் சாமி கொண்டும்போது ஒன்றுட்டு என்னை காவி என்னை பிடிச்சி க்யூவிலேருந்து வெளில சாமிக்கிட்ட மண்டிட்டு உடனே பிடிச்சி இழுத்து வெளில தள்ளுவாங்க. என்னை மட்டும், எல்லாரும் இல்லை. அப்போவும் நான் போயின்னே இருப்பேன் அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க தள்ளுறாங்க, சாமியார் தள்ளினார். என் தம்பிக்கிட்ட அப்போ மற்றலாம் கேட்பாங்க, உங்கள் அண்ணனுக்கு கோமே வராதா, எப்படிப்பா அவர் இப்படி இறாரு அப்படின்ட்டு. அப்படிதான் அப்படி இருந்துட்டு தான் ஜெயிச்சேன். எந்த அளவுக்கு ஜெயிச்சுக்கிறேன்னா, மறைந்த பிறகு சாமி என்னை சந்தித்து நீங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டீங்க, நான் தான் உங்களை இதை வம்பில் இழுத்து விட்டுட்டேன்ட்டார் ஒரு நாள். ஏன்னா இப்போ பேச பிராமணனை பிடிச்சி வளாசுறேன், இதில் சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்றுமே வளாசாத போதே ஜெயந்திரர் பிராமணாலாம் கொலை பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கான், தாசன்னு ஒருத்தன் அவனை கொலோன்னார். புரியுதா? போட்டு ரெசல்யூஷன் போட்டு போய் அது ஆயிடுச்சு 10-15 வருஷம். லிஸ்ட்டில் 8ஆம் நம்பரில் நான் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒன்றுமே இல்லாத போது இப்போ பிடிச்சி வளாசரம் பிடிச்சி கிழிக்கிறேன். அது என்னுடைய ஒரு அங்கமாகவே மாறி போச்சு, என் வகுப்பின் ஒரு அங்கமாகவே மாறி போச்சு. பாப்பாராட்டிலாம் சொல்லலைன்னா நம்ம வேறு எந்த உபதேசம் போனாலும் எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க உள்ள ஆமாம் அப்படிதான் அப்பா அம்மா கவனிக்காதவனை கொலைப்பட்டதான் பண்ணணும், அப்படிலாம் உங்களை சும்மா விடக்கூடாது, அவங்க வளர்த்ததானே உங்களை ஆளாக்குறாங்க, அப்புறம் அவங்க நன்றி இல்லாமல் நடந்தா அப்படின்னு பேசினான்னா விழுந்துட வேண்டியது எல்லாம். ஆஹா இவர் தான்டா. அப்புறம் ஜீவகாரம், அப்புறம் இன்னும் நம்ம நடக்கும் போதெல்லாம் பூச்சிலாம் இருக்குது, எப்படி கண்டுக்கோ தெரியும், அவரால் பெருக்கினு தான் நடந்து காட்டணும். மாஸ்க் போடணும், மூச்சு கிருமிங்க போது உள்ளே சாவுது, அதனால மாஸ்க்கு போட்டுக்கோ. சம்பளம் ஊந்தானுங்களா, அடாடா இவனுக்கு தான்டா, நம்ம எங்கடா அவ்வளோ ஜீவகாரன், இவனுக்கு தாண்டா உண்மையான ஜீவகாரன் இல்லையா? பௌத்த பதில் அப்படி தான். அவள் செஞ்ச கர்மா அவள் அனுபவிச்சு தான் தீரணும், அதெல்லாம் யாரும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னா புத்திஸ்ட் உந்தானுங்களா. முதல்ல ரொம்ப சரிப்படுத்திக்கணும், அப்புறம் தான் மீதி கடவுள் சாமி பூமி எல்லாம். அதனால் ஒரு உதவ சொல்ல கரெக்டு தானே அப்படின்னு அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லா வார்த்தையிலையும் திட்டிட்டு மறைஞ்ச அப்புறம் உந்துதான். அப்புறம் அங்கங்கேருந்து எல்லாத்துக்கும் எதிரான வேலையை செய்யுது. யாரும் தப்பிக்க முடியாதுன்றதை அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் பிராமணனுக்கு மட்டும் பாவம் சார் அது ஜெயிச்சிக்கலாம். அந்த உயிர்கள் துன்புறுமா, அப்படியே நடந்து போனால் அந்த கண்ணுக்கு தெரியாது அந்த எறும்புலாம் மிரிச்சிடுவோம். அதுவோ அப்படியே அப்பா சொல்லுங்க எங்களால் இருக்க முடியாது.
அப்புறம் அப்பர் சாமி என்ன பண்ண, அவரை அப்படியே கல்லில் கட்டி கடலை தூக்கி போட்டுரு உயிரோட. சுண்ணாம்பு காலில் வச்சு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாடா நீ என்ன, ஒரு சுண்ணாம்பு காலில் வச்சா அவன் எலும்புகள்லாம் உருவி போடுற 5 நிமிஷத்துல அவன் பஸ்பீகரமாக போயிடுவான். சாதாரண ஜனம் கேட்கான், மனுஷனாடா நீ கேட்கான். அந்த வேலையை செய்யுது. மால் காட்டின ஷோ என்னது, பெருக்கி நடக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது. கடைசியில் அப்பர் சாமி அதில் வந்து தப்பிச்சோம். ஐயோ மந்திரம் சவட மந்திரத்தை படுத்து சொல்லிட்டு அவ்வளோ என்ன சார் அவனை இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இவ்வளோ துரோகி, இவனை வந்து யானை ஊட்டி மீறி இப்படி யானை மதம் பிரித்து வஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவது ஏதும் இல்லைன்னு பாடினோடனே திரும்பி இவனுங்களே முயற்சி சாவிச்சு ஓடி போச்சு. அப்புறம் அதுவும் சமபந்தத்தில் இருக்குது, விஷத்தை கொடு அதில் தவிக்கிறனா போகிறோம், அதுலேயும் குடிச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். யார் மாஸ்கை போட்டுக்கிறது. ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ எடுத்தான் ஒரு இதில் எல்லா அட்டுவழித்தையும் சொல்லிட்டு சாமி சொன்னான்னுவாங்க. அந்த இல்லை எல்லா அட்டுவழியும் ஐடியாவே அவன் தான் கொடுப்பான். கொடுத்துட்டு ஒரு கொடுத்து பிடிச்சி விட்டு சாமி சொன்னான் அப்படின்னுவான். அந்த மாதிரி பக்கா பிராம்பின் அப்படி தான். இந்த மாதிரி அவுட்டரில் காட்டிட்டு ஆனால் அப்புறத்துக்கு கடைசியில் கொள்ளையில் கட்டி கடலில் தூக்கி போட்டுரு. அவனுக்கு அந்த சமண மந்திரம் என்ன வச்சுருந்தானு சொல்லிவானுங்க பொழுது. இது என்ன தான் செய்யறது. இதில் வந்துட்டேன். இதில் வந்துட்டா பச்சையா நியாயமாக ராமர் நான் பிராமின், அவரை வந்து நான் பிராமின் எடுத்துன்னு வந்து பிரதேசம் பண்ணால் ராமர் அது தீட்டாகி போயிடும். அதுக்கப்புறம் உலகத்துக்கு அழிவு வந்துடுமா. என்னடா தெரியுதா, அவங்களே மாற்றான்னு பாரு இல்லையா. இப்போ தமிழ்நாடு மட்டும் திட்டினது, இப்போ இந்தியா பூரா திட்டுமா? ஆண்களெல்லாம் ஒன்றும் அசைக்கவே முடியாது. நான் சொன்னதோ என்னோட திட்டிக்கோ, ஆனால் என்ன பார் அப்படின்வான். அப்புறம் இவங்க பாப்பா கருவறை பூஜை செஞ்சுதான் உலகத்துக்கு கேடு வரும் திருமூலர் அது நடக்கும் போதே அப்படியே லிங்க் கோத்து காட்டுறது. அதால் தான் நடந்தது, இதால் நடக்கலை, நீ அப்படியால் நடந்தது கோத்து காட்டுறது, அது இதையும் கோத்து காட்டுறது. என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்களுக்கு ஆன்மீகம்னு சொல்லிட்டு தியான பயிற்சி, ஜபம் பயிற்சி, தியானம் அப்படிலாம் போனால் பாப்பா வந்தோடனே எல்லாம் காணுன்னு ஆயிடும். ஏன் அவன் விட்டான்னு சுத்துற அடியில் சாதாரண சுத்த மாட்டான். அங்கே சுற்றி யூத சமயம் உழுந்து ஒழிஞ்சுது, இங்கே வந்து சுற்றி சமண சமயம் ஒழிஞ்சுது, சுற்றி புத்த சமயம் ஒனிமே இல்லாமல் சுத்தமாக இந்தியாவில் காணாமல் போச்சு. இப்போ சுற்றினுக்கிறானுங்க இந்து சமயன்ற பொருள் சுற்றினா இவ்வளோ பச்சை இங்கே சுற்றுறான். நீ பாவம் செய்தான் பிறந்துக்கிற, நாடார் பையன் மாட்டினானா பாவம் செய்தான்டா பிறந்துக்கிறன்ட்டு பாவம் செய். இது மாதிரி அவன் நீங்கள் எங்கன்னா இந்த உபதேசம் கேட்டுக்கிறீங்களா? பாவம் செய்தான் நீ பிறந்துக்கிற, நீ பாவம் செய், நீ அங்கெல்லாம் சொல்கிறான் பாரு. ஒரு பாப்பம் தமிழ்நாட்டில் சொல்கிறான் ஜம்முன்னு செஞ்சுட்டு இவனுக்கு எடுத்துன்னு வந்து வேஷ்டி துண்டு கொடுத்து ஒரு 100 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டா அவன் பாவம்லாம் சரியாக போயிடுமா. திரும்ப புது பாவம் செய்யி புதுசாக அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுன்றான். நான் உண்மையிலேயே அவன் கிண்டல் அடிக்கிறான் போது இந்த ஆள். இந்த பிராமணர் சில பேர் கொஞ்சோண்டு புத்தி வந்து தான் ஜாதி பண்ணுறது அநியாயத்தை கிண்டலாக சொல்லி நக்கல் அடிக்கிறான் போதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் சீரியஸாக சொல்கிறான். என்ன இது நீவன் இன்னொரு பக்கம் அவன்பான்னு ஏதோ ஒரு விவாத மேடையிலேருந்து ஒரு பிட்டு மட்டும் ஒரு இதில் போட்டிருந்தாங்க யூடியூப் கிளிப்பில். அதில் பார்த்தா அவங்க பீடாதிபதிகள் வந்து தவறு செய்தவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் அதை கேட்குறதுக்கு எவருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றான் இன்னொருத்தான். இன்னும் என்ன தாண்டா ஆகுறது ஜனங்க. இவங்கள தான் சமயமாக, இவங்க தான் சமய காவலர்கள்லாம், இவங்கள தான் கடவுள் வந்து அமைச்சார். அந்த யூத சமயத்தில் அன்னைக்கு ஆடின அதே கேம் இன்றைக்கி ஆடுறான் இந்து சமயத்தில். புழு அங்கே மோசே இதெல்லாம் சொல்லலையே. மோசே வந்து 10 கட்டளையில் கடவுள் எழுதி தானே கொடுத்தாரு. ஆமாம், அவர் காதில் என்னென்ன சொன்னார் உனக்கு தெரியுமா? எவ்வளோ திறமைப்பார் மறுபடி மடக்கிறது. அவர் காதில் என்னென்ன சொன்னார் உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் காதில் சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம், உனக்கு தெரியாது, அதுதான் எங்களை அனுப்பிச்சிக்கிறார் கடவுள். மோசே 10 கட்டளையில் உங்களுக்கு தெரியல. மோசேவுடைய 10 கமாண்ட்மெண்ட் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. கடல் பிரிஞ்சு வழி விடும், 10 கட்டளை கொடுத்து இது மாதிரி அப்பா அம்மா கவனியெல்லாம் வீட்டி போடு, இது மாதிரிலாம் இருக்கும். அதில் தெரியுதா? கணவனுக்கு மனைவிக்கு கணவன் வந்து உண்மையாக இருக்கணும், துரோகம் பண்ணால் முச்சத்தில் வச்சு கலல் வச்சு சாவடி, எல்லாம் இருக்கும் அதில். அது நெறிப்படுத்துமா ஜனங்களை, நல்ல ஜனங்களாக மாற்றுமா? அதையே போய் உள்ளே பூந்து என்ன சொல்லிட்டானுங்க, அவர் 10 கட்டளை எழுதியில் கொடுத்தாரு, காதலை சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த காதலை சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் எங்களை அமிச்சாரு. இப்படி ஒரு ரீல் விட்டவொன்னா ஊந்தானுங்கள யூத சமயத்தில் ஊந்து அப்படி தான் போகுதுன்னு நினச்சிட்டான். ஏன்னா பயம். அதில் அப்படிலாம் இருக்காது. நீ துரோகி,
கடவுள் எங்களை இப்படி அமிச்சா அது இல்லைன்னு நீ சொன்னி கடவுளின் துரோகி. அவன் வாய் ஆச்சிட்டான்ல. ஆட்சி காட்சியில் எங்கே போய் முடிஞ்சுது? அது இங்கே தான். கடவுள் காதில் என்ன சொன்னாராம் மோசேக்கு, மோசே இந்த வெளியிலேருந்து இவனுக்கு தான் நான் அமுச்சிருக்கிறேன், சிலதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாததை உங்களுக்கு எடுத்து சொல்லி விலைக்கு சொல்கிறதுக்காக கடவுள் அமுச்சிருக்கிறேன், நான் தான் அவங்களை அமுச்சிக்கிறேன். அவனுக்கு சர்ச்சுக்கு வர சிறுமியை கற்பழிச்சானுங்களாம் கண்டுக்காதே, அதாலும் அவனுக்கு ஒன்றும் பாவம் சேராது அப்படின்ட்டார். யார் சொல்கிறாங்க? அதையும் ஆமான்னு ஏற்று வாழ்ந்தானுப்பா அந்த மரமாண்டிங்க. புரியுதா? இங்கே போய் நான் கேரளாவில் போய் என்ன ஏமாத்தினானுங்க தெரியல உங்களுக்கு, யூடியூப்லலாம் இருக்குது இன்னும் பாருங்கள். அங்கே போனால் அந்த நான் பிராமினில் இருக்கிற கம்யூனிட்டி அரசனே இருந்தால் கூட, இளவரசனே இருந்தால் கூட சரியா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல அந்த பெண்ணை முதல்ல ஒரு பாப்பாங்க கிட்ட தான் அனுப்பிடுமா. ஃபர்ஸ்ட் நைட்டே பாப்பாங்க கூட வச்சுட்டு அப்புறம் 2வது நைட்டில் தான் இவனுக்கான். உங்களுக்கே தெரியாது, அபுக்குன்னு இருக்கும். அடப்போ இல்லை, இப்போ வரைக்கும் சமீபமாக தான் இது நான் பழைய காலத்து கதையை சொல்லலை. இப்போ தான் ஒரு 100 வருஷம் முன்னால் தான் போராட்டம் நடத்தி எல்லாம் முடியாதுன்ட்டு அதெல்லாம் மாற்றினானுங்க. இந்த மாதிரி ஏமாற்றி எல்லார் வீட்டு பெண்களையும் பாப்பானுங்க கெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆகிட்டானுங்க. ஏன் கடவுள் சொல்லிட்டார், சோஸ்திரம் கடவுள் சொல் அழிவு வந்துடும். அந்த மாதிரி கடவுள் சொன்னார்னு பொய் சொல்லி ஏமாற்றி அக்கிரமம் பண்ணுறதை விட ஒரு பெரிய பாவம் இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள்? அப்போ அந்த பாவம் என்ன? இப்போ இந்த பாப்பம் சொல்கிறான், இந்த பாவம் என்ன? இவன் சொல்கிறத நம்பி அந்த நாடார் பையன் போய் இல்லாத அட்டுவித்தெல்லாம் பண்ணிட்டு வந்தான்னா என்ன ஆகுறது? அப்படி தான் பண்ணணும், நீ அதுக்காக தான் பிறந்திருக்கிறான்றான். பண்ணிட்டு வந்தால் அப்பப்போ 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு பேசிட்டு வச்சுட்டா அவன் பாவம்லாம் இவர் வாங்கிக்கிறாரான். வாங்கினு ஒரு பிரம்ம யஜ்ஞம் செஞ்சு இவர் அதுலேருந்து விடுபட்டுறாரா. என்னடா இது? அதான் பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தில்லல வேண்டிய வேலை அது உள்ளே இருக்குது பற்றியா? இப்படி சுற்றி எடுத்துன்னு அப்போ நான் உண்மை தெரிஞ்சு நான் உங்ககிட்ட அதை சொல்லணுமா வேணாம்? ஏன்டா காஞ்சி பெரியவர் தெரியாத பிரம்ம யஜ்ஞமா? அவர் செய்யாத அநியாயம் நிறைய இருக்குது பொழுது. வெள்ளி தெரிஞ்சது கொஞ்சம் தான், இன்னும் எவ்வளோ இருக்குது பொழுது. அவர் ஒருத்தருக்கு பிரம்ம யஜ்ஞம். ஜெயந்திர ஒரு ஆளை கொலை பண்ணிட்டோன்னே போய் திருப்பதியில் மொட்டேஷன் வந்துடுவாப்பில்லையா? அவர் எத்தனை மொட்டை அடிச்சான்னு வச்சா அத்தனை பேரை காலி பண்ணிக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்குதான், பாப்பாவன் கொலை பண்ணிட்டான்னா அவனை மொட்டை அடிச்சிட்டா போதுமா அந்த பாவம் சரியாயிடுன்னு தான். அப்போ பெரிய பெரிய தலைகள் இவளுக்கு எதிரான ஆளுங்களெல்லாம் காலி பண்ணிட்டாருன்னா இவர் போய் ஒரு மொட்டேஷன் வந்துட்டு வரான். சங்கராமில் டம்மால் தடியால் அடிச்சு சாவிச்சிட்டோன்னு போய் ஒரு மொட்டை. அப்புறம் சிஎம் ஜெயலலிதா அவங்க ஹாஸ்பிட்டலில் காலி பண்ணால் அவர் போய் மொட்டேஷன் வந்துடும். அந்த மொட்டையை அடிச்சு வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்களா இதை காலி பண்ண முடியாது. நான் எங்கெங்கேயோ போகிறேன், எங்கெங்கேயோ வரேன். இந்த மாதிரி அவங்க வச்சுக்கிறப்ப காஞ்சி பெரியவர் என்னென்ன செஞ்சாரோ, அவர் சிஷ்ய கொடி தானே, அவர் சொல்லி கொடுக்காமலும் இவருக்கு அது வந்திருக்கோம். அவர் போய் பெரியவா நான் அந்த மாதிரி ஒருத்தனை சம்மோரம் பண்ணிட்டேன் அப்படி அவங்க அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அப்படி பெரிய பெரிய வார்த்தையாக போட்டுப்பான். போட்டணுன்னா இது கேட்டால் பரிகாரம் சாஸ்திரத்தில் இருக்குது, போய் ஒரு மோட்டிவேஷன் வந்துடு அப்படின்ட்டுனா போய் சின்சியராக மோட்டிவேஷன் குரு வாக்கியம் அவன் போய் செஞ்சு மாட்டேன் நல்லா சரியா போச்சு அப்படின்னா. இந்த மாதிரி என்ன நடந்ததோ தெரில. அவர் எதிரி பிரம்மஜம் செஞ்சாரோ தெரில. ஆனால் மேலே ஏற்றுக்கலையா? அதெல்லாம் அந்த மேலே ஏற்றுக்கினாங்களாம் ஏற்றுக்கலையான்னு தெரிஞ்சு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார். அதுதான் இவனுடைய வாய்ப்பு. மக்களின் அறியாமை தான் இவனுடைய வாய்ப்பு. வாதம் இவங்களே எழுதி வச்சுக்கின பொய் சாஸ்திரம். நல்ல சாஸ்திரத்தில் சொருவிட பொய் சாஸ்திரம். அதனால் நீ வாதம்னு வரும்போது நல்ல சாஸ்திரத்தை எடுத்து காட்டுவான். அப்போ இது பொய்ன்றியோ அப்படின்வான். அது உள்ள 10 உண்மை நடுவில் ஒரு பொய்யை சொருவான். நான் ஒரு வகுப்பில் சொல்லப்போ சினிமாலே எடுத்துட்டான் ஒருத்தன். அவன் கேட்குறான், நீ எப்படி பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிட மாட்டான். நான் அவ்வளோலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். 10 உண்மை நடுவில் ஒரு பொய்யை சொருவியா மாற்றுவான். கரெக்டாக சொல்கிறான். 120 பேர் தாண்டா வியூஸ் காட்டுது என்னது, அவ்வளோ பேர் பார்க்குறான். யார் சினிமாக்காரனுங்க அது எல்லாம் பார்த்து அவன் ஒரு பாயிண்ட் ஒரு சினிமாவில் எடுக்கிறான். எடுத்து ஓடுது, ஜம்முன்னு ஓடுது, சூப்பர் ஹிட் படம் அது. புரியுதா? இது அப்படியே டிட்டோவா. அந்த மாதிரி அந்த 10 பொய்யில் 10 உண்மையில் ஒரு பொய்யை சுருப்பி அதையெல்லாம் இது ஏமாற்றி கேட்டால் இப்படி வாதம் பண்ணுறது. அப்படி வாதம் சாஸ்திரம். இப்போ அதனால் நான் உடைக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ
பிராமணனுடைய சாஸ்திரத்தில் இருந்தே தான் அவனுக்கு நீங்கள் அடுத்துக்கோள் காட்டி நீங்கள் அவங்ககிட்ட வாதம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அது உங்களை கவுத்துரும். ஏன்னா 1-2 இல்லை, 1 நாள் 2 நாள் இல்லை, 1000 வருஷமாக சுருவனை போய்ங்க. ஒரு இடத்துல உன்னை காப்பாற்றுறான் அந்த வாதம், இன்னொரு இடத்துல உன்னை காலை வரி தூக்கடிச்சிடும். அவன் சுருவனை போய் எடுத்து அவங்ககிட்டே வாதம் பண்ணுவேன் நீ. அதனால தான் இன்னமும் குரு பிரம்மேந்திரரை நான் இன்னும் கிரேட்டாக வர ஞாயிற்றுக்கிழமை அவர் குரு பூஜை கொண்டாடுற இல்லையா. அவர் சொன்னதை சின்சியராக நான் ஃபாலோ பண்ணேன். அவர் சொன்னார், புசத்தில் பிரதிநிதி ஆகிவிடாது, புசத்திலிருந்து பேசாதேன்ட்டார். புசத்திலிருந்து பேசாது, பின்னால் உனக்கு சரி எல்லாமே பின்னால் உனக்கு தெரியும்னு சொல்லி தான் நடத்துவார். நானும் கேள்வி கேட்க சாமி சொன்னார். அப்புறம் தான் புரியா என்ன புசத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டான் இவன் ஜம்முன்னு. இவனுக்கு வாட்டமாக எல்லாத்தையும் திருப்பி வச்சுன்னு கதையிலேருந்து புசகம்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் அநியாயக்குள்ள ராவணேஸ்வரன் வந்து சொன்னதை சொல்கிறேன்னா எவ்வளோ அநியாயம். இன்னும் மகாபாரதத்தில் என்னென்ன உடான்ஸ் விட்டு வச்சு அது இன்னும் யாரும் வரல அந்த மாதிரி. ஆனால் கீதையில் சொல்லிவிட்டானு மட்டும் தெரியுது. 4 ஜாதி நானே போச்சு கிருஷ்ணவேல போய் சொல்லிவிட்டானுங்க. வரணும் ஆசிரமம் அதோ தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டானு. அப்போ அது தர்மம் மறந்து ஏன்டா பிரம்மேந்திர போல மிகப்பெரிய பிரம்மஞானி வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றுமில்லை ஏன் சொல்ல போகிறாரு? அப்போ கிருஷ்ணருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுவார் அவர் இல்லையா? அவரும் பகவத்கீதை தமிழில் கவிதையிலேயே எழுதி பகவத்கீதை வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்டே தான், வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை. சிவன் வந்து என்னை ஏன் பிறப்பிச்சானா ஜாதிய சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணி வாழ்ந்தவர். அப்போ கிருஷ்ணர் சொன்னதுக்கு விரோதமாக அவர் சொல்கிறாரா? அப்போ என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் சொன்னால் இவன் சொருகிறான். அதனால் சாத்திரத்தில் இடைச்செருகள் புகையலை சமாச்சாரம்னார் அவர் பிரம்மேந்திரர். சாஸ்திரங்களில் இடைச்செருகள் புகையலை சமாச்சாரம். மொத்த சாஸ்திரமும் பொய்ன்னு சொல்லலை அவரும். இடைச்செருகள் நடுவில் உள்ள செஞ்சு புகையலை நாத்து போதையை ஜாதி போதையை ஏற்றிட்டானுங்க. அவ்வளோ அருமையாக ஒரு பெரியம்மா அப்பான்னு பேசினே போகிறேன். நான் என்ன சொல்ல வந்தேனே தெரியல, ஜென்ரலாகவே தான் சொல்லின்னு வரேன். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலாக நான் வந்து இந்த மோக நெடின்னு ஒரு தலைப்பில் சொல்லணும்னு நினச்சேன். நான் அது கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட், திக்கான சப்ஜெக்ட். அதை பற்றி சொல்லி அது என்ன தான் ஆக்சுவலாக அப்போ ஒரு பரிசுத்தன்னா என்ன, புனிதன்னா என்ன, இப்போ நாங்கள்லாம் பாவிகளா, நாங்கள் நியாயமான இல்லறவாசிகளாக வாழறோமே அப்படிலாம் இருந்தால் அந்த விளக்கமாக இன்னும் தெளிவாக சொல்லலாம். ஏன்னா அறிவுள்ளவர்கள் தான் எல்லோரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லும்போது புரிஞ்சு இதுக்காக இல்லை வாழ்க்கை, இது ஒரு இயற்கையில் ஒரு அங்கம் இது. ஆனால் இதை ஜெயிக்கணும், அதுதான் பரிசுத்தம். அதை ஜெயிப்பதற்காக போராட வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விடுபட வேண்டும்ன்ற எண்ணம் வரணும் மனிதனுக்கு. அதுக்காக சொல்லணும்னு நினச்சேன் நான். ஆனால் அதுக்கு டைமெல்லாம் இல்லை. வருகிற காணும்போல் அன்னைக்கு மீனாட்சி அம்மை திருமண கோலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2 பேரும் தான் மதுரையில் எனக்கு முதலாக தரிசனம் தந்து என்னிடம் பேசியது. அது சம்மந்தமான விழா இருக்குது. அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பைபிள் வகுப்பில் சொன்னேன். இருந்தாலும் அன்றைய தினம் அந்த காண்பார்க்கு எளியோனே காணார்க்கு அறியோனே அந்த டாப்பிக்கில் சொல்லணும். எப்படி ஒரு கடவுள் சமாச்சாரன்றது எல்லாருக்கும் பெரிய விஷயம், ஒரு சின்ன துரும்பு கட்சியோட போதுன்னு அப்படி இருக்குது. ஆனால் இப்போ என் போன்றவங்களும் சரளமாக இது அதுன்னு அடித்து தர்றோம். அதில் கொஞ்சம் பொய் இல்லை, அவங்களா பிரம்மையில் என்ன கடவுள்கிட்ட பேசிட்டேன்ற மாதிரி அவனை நினச்சிக்கிற ஒரு நினப்பில் சில பேர் இருக்குதாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன செய்யறது? ஆனால் அந்த காண்பார்க்கு எளியோனே காணார்க்கு அறியோனே, காணாதவர்களுக்கு அரிய சமாச்சாரம். கடவுளை கண்டு விட்டவர்கள் அவங்க ரொம்ப எளிமையாக, நான் அன்றைக்கி கூட சொல்கிறேன், உண்ணாமலை சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். சட்டுன்னு ஒரு செகண்டு தான். அது மாதிரிலாம் எளிமையாக எப்படி சொல்ல முடியுது? எப்படி மீனாட்சி அம்மை வந்து உனக்கு பர்த்து நான் அனுகிரகம் பண்ணான்னு சொன்னால் கரெக்டாக எப்படி பர்த்து கட்டினா நீ சொன்ன விளக்கமாக வருகிற அந்த காணுபோல நீ திரும்ப அவ்வளோ நான் சொல்ல முடியுமான்னு தெரியல, நேராக இருக்குமோன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு. அது இல்லை பெரிய விஷயம் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படி ஒரு புத்துநோயில் அவஸ்தை போட்டால் உனக்கு நல்லா இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, சாதாரண விஷயம். அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு ட்ரெயின் தான் வருது, அவ்வளோ ரஷ்ஷு. அது எப்படி அதை பர்த்து அனுகிரகம் பண்ணான்னு சொல்லி அது எப்படி பர்த்து எனக்கு படுத்துக்கு நான் போய் சென்னையில் அப்போ இங்கே வரல. அப்போது அந்தளவுக்கு அவங்க இறங்க அந்த பக்தன் ஆகிட்ட உடனே அவனுக்கு வந்து எளிமையாக வருகிறார்கள். எளிவந்த பிரான்னு பேர் சிவபெருமானுக்கு.
அது சம்பந்தமாக நான் அன்றைக்கு மீண்டும் அது கொண்டாடாமலே இருந்தோம். சரி, அது ஒரு சின்னதாக இனிமேல் வருடந்தோறும் அந்த மாதிரி அது ஒரு சின்னதாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு இருக்கிறது. அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.